நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக எத்தனையோ கிரந்தங்களில் எழுதியவர்கள் தப்லீக் ஜமாஅத்துடைய மூதாதையர்கள். அஷ்ரஃப் அலி தானவியாக இருக்கட்டும், கலீல் அஹமது அம்பேட்டவியாக இருக்கட்டும், வேற யாரு, ரஷீத் அகமது கங்கோஹியாக இருக்கட்டும், பேரெல்லாம் என்ன ஒரு மாதிரி, இஸ்மாயில் தஹிலவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தங்களுடைய கிரந்தங்களில் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தரக்குறைவாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்றாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. கிடையாது இல்ல. இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், இஸ்மாயில் தஹ்லவியுடைய, அஷ்ரஃப் அலி தானவியுடைய, ரஷீத் அகமது கங்கோஹியுடைய, கலீல் அஹமது அம்பேட்டவியுடைய, காசிம் நானூத்தவியுடைய மாணவர்கள் 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 இன்னைக்கு இருக்கிறாங்க. தெய்வந்தில், சஹாரம்பூர்ல, இந்த மாதிரி இடங்க மதரசாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு அந்த கொள்கை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்ல இல்லையா? உங்களுக்கு அந்த தலைவர்கள் எழுதின கொள்கை எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லையா? நாங்கள் கேட்குறோம், இன்னைக்கு அந்த தலைவருடைய வழி வந்தவர்கள் இன்னைக்கும் தெய்வந்தில் இருக்கிறார்கள், சஹாரம்பூரில் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் தங்களுடைய மூதாதையர்களாகின்ற தானவியும் கங்கோஹியும் அம்பேட்டவியும் நானூத்தவியும் தஹ்லவியும் எழுதியது தவறு என்று கிதாப் எழுதட்டும், பார்ப்போம். எழுதட்டும். இன்னைக்கு வரை எழுதவில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லும் நேரத்தில் நபிகளை நினைப்பது ஆடு மாடுகளை நினைப்பதை விட மோசம் என்று எழுதியதை நம்ம சொன்னப்போ அது என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுக்கு அர்த்தம் அப்படி. என்ன அர்த்தமா? அது அல்லாஹுவை தொழும் நேரத்தில் தன்னுடைய மனதுடைய எண்ணம் முழுவதையும் அல்லாஹுவிடத்தில் ஒப்படைக்கும் நேரத்தில் நபிக்கு நினைப்பு வரக்கூடாது. இப்போ நம்ம கேட்குறோம், நீ தொழுறிய ஓ நினைப்பு உனக்கு வருமா? அப்போ என்ன வரும்? அப்போ வெறும் வெறும் கேவலமான ஓ என்ன உனக்கு வரலாம் என்று சொன்னால், ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம் வரக்கூடாதா? இப்படி வரக்கூடாது என்று எழுதி வைத்தவர்கள் அந்த கொள்கை எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அதை நியாயப்படுத்தி இன்னைக்கு கிதாப் எழுதி இருக்கிறாங்க. அவங்க பெரிய தமிழ்நாட்டு தலைவராக இருந்த மறைந்த கலீல் அஹமது கீரனூரி இந்த அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்பதை பற்றி அவருடைய தலைவர்கள் எழுதியதை தப்பென்று சொல்லவில்லை, நியாயப்படுத்தி எழுதியிருக்கிறார். எங்க தலைவர்கள் சில கருத்தை சொல்லி இருக்கிறாங்க, அந்த கருத்து எங்களுக்கு கிடையாது என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த கருத்தை விமர்சித்து நீங்கள் கிரந்தம் எழுத வேண்டும். அஷ்ரஃப் அலி தானவி ஹிஃபுல் ஈமானில் சொன்னது தவறு, ரஷீத் அகமது கங்கோயி ஃபத்தாவா ரஷீதியாவில் சொன்னது தவறு, இஸ்மாயில் தஹ்லவி சிராத்துல் முஸ்தகீம் சொன்னது தவறு. இப்படி கிரந்தங்கள் எழுதுங்க பார்க்கலாம். தப்லீக் தலைவர்கள் எழுதவில்லையே. ஏன்? அவர்களுக்கு நபிகளை விட தங்களுடைய தலைவர்கள் தான் பெருசு.